ஹலோ யோஸ் இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு ஜென்ரேஷன் 2025 டிஎன்ஏ 2025 நம்ம எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் பார்த்துட்ருக்குறோம். எக்ஸ்பர்டட் கட் ஆஃபில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களை எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் 2025க்கு நிறைய காலேஜஸோட எக்ஸ்பர்டட் கட் ஆஃப் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்மிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம அப்டேட் பண்ணிருக்கிறோம். இல்லை அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபோ அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் தகவல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போது பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 எப்படி இருக்க போகுது, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, தென் லாஸ்ட் இயர் வந்து அந்த ஒவ்வொரு கோர்ஸுமே என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, இதுமாதிரி ஃபுட் டீலர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1414. ஓகேங்களா, இந்த காலேஜில் ஆக்சுவலாக இந்த காலேஜ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா, சென்னை மேடவாக்கம் சொல்லுங்களா, மேடவாக்கம் மாம்பாக்கம் சொல்லிட்டு அந்த ரோட்டில் இருக்குது. ஓகேங்களா, இது நியரஸ்ட் ரயில்வே பார்த்தீங்கன்னா தாம்பரம் 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுது. உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.psvpec.in இதுதான் வெப்சைட்டு. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் டோட்டலாக இங்கே வந்து 6 கோர்சஸ் தான் இங்கே அவைலபிளாகவே இருக்குது. டோட்டலாக 6 கோர்சஸ், பட் ஆனால் அட்டானமஸ் வாங்கியிருக்க ஒரு காலேஜ். ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா போத் அண்ட் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. மெஸ் பார்த்தீங்கன்னா 6000 பர் மந்த் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த ரூம் ரெண்ட் வந்து 750 ருபீஸும், எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் 400 ருபீஸ், அண்ட் காஸ்ட் அண்ட் டெபாசிட் வந்து 5000 ருபீஸ், அட்மிஷன் ஃபீஸ் 50 ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 33,000லேருந்து மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் இன்ஃபார்மேஷன் புக்லெட்டில் கொடுத்துருக்கிற இன்ஃபார்மேஷன்ஸ் இது. சரிங்களா, அதனால் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் புக்லெட் வந்து இது லாஸ்ட் இயர் கொடுத்த டேட்டா. சரிங்களா, சரி நம்ம அடுத்து லாஸ்ட் இயரோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கு போயிருக்கு, இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். தென் நம்ம பார்க்க போகிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து 30 சீட்ஸ் இருக்குது. இல்லை 2006 ஆரம்பிச்சிருக்கிறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இல்லை என்பிஏ கிரேட் வாங்கலை, இல்லை என்பிஏ கிரேட் எந்த கோர்ஸஸுமே வாங்கலை. அதேமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் உங்களுக்கு இல்லை. இங்கே 30 சீட்ஸில் ஓசி வந்து 125 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி வந்து 113.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எம்பிசி 101 வரைக்கும் போயிருக்கு. தென் இந்த வருஷம் நம்ம 150லேருந்து 124 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே டோட்டலாக வந்து 60 சீட்ஸு 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓசி 192 வரைக்கும் போயிருக்கு இந்த லாஸ்ட் இயர். பிசி 188.5, தென் பிசிஎம் 183, தென் எம்பிசி 188, தென் எஸ்சி 121 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 195லேருந்து 181 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ இங்கே டோட்டலாக 30 சீட்ஸ் 2002 ஆரம்பிச்சிருக்க கோர்ஸு. இல்லை ஓசி பார்த்தீங்கன்னா 154.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 148.5, தென் எம்பிசி 121, தென் எஸ்சி 108.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம மேக்ஸிமம் 174லேருந்து 145 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இசிஇ பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வந்து 120 சீட்ஸு. 2001 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓசி பார்த்தீங்கன்னா 185 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் பிசி 152.5, தென் பிசிஎம் இந்த 146, தென் எம்பிசி 148.5, எஸ்சி 103 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 187லேருந்து 165 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 66 2001 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே ஓசி வந்து 193 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 191, தென் பிசிஎம் 192, தென் எம்பிசி 190, தென் எஸ்சி 187, எஸ்டி 185.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 196லேருந்து 191 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 30 சீட்ஸு 2009 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஓசி 118 வரைக்கும் போயிருக்கு. ரிமைனிங் கம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கலை. ஓகேங்களா, நம்ம இந்த வருஷம் 159லேருந்து 135 வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா, மேபி இன்னும் சீட்ஸ் வந்து வேக்கண்டாகவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா,
சரி, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இங்கே நீங்களா இருக்க கோர்சஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ், பெரிய ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸில் இல்லை, சிஎஸ்சி ஐடி மட்டும்தான் இங்கே மேஜராக இருக்கிறது. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 190க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சென்னையில் இது சென்னை ரீஜனில் இருக்கிறதுனால உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவே போகுது. எங்களை சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால 191 வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸும், ஐடி வந்து 180 அபோவ் இருந்தால் ஐடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. தென் 165க்கு மேலே ஈஸி கிடைக்கிற மாதிரி இருக்குது. தென் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வந்து 150 அபோவ் மேலே தான் வருது. தென் மெக்கானிக்கல் தென் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் 125க்கு மேலே இருந்தாலே போதும் உங்களுக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கட் ஆஃப் தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிரின்ஸ் பத்மாவதி வெங்கடேஸ்வர காலேஜ் வந்து கிடைக்க நிறைய பாசிபிள் இருக்குது. இல்லை இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சாய்ஸஸில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ரேஞ்சஸில் கட் ஆஃப்க்கு தான் உங்களுக்கு பாசிபிள். எஸ்பெஷலி இந்த சிஎஸ்சி ஐடி வந்து கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் இல்லாததான் பெரிய இந்த ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தடுத்த கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சுக்க முடியாது. நம்ம டேரெக்டாக மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இது மாதிரி கோர்சஸ் தான் நம்ம டேரெக்டாக ஆப்ஷன்ஸில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சாய்ஸில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணால் கான்பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.